உண்மையாக இந்த காலத்து பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு நலவு நலவு நன்மை நன்மைன்னு செய்கிறதுக்கே தானே அது உங்களோட பிள்ளைகளை பாரிய அளவு நோய்க்கு ஆளாக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் செஞ்சு கொண்டு வராங்க. அதை வந்து கொண்டத்தான் நான் பேச போகிறேன். இன்றைக்கு இப்போ ஆரம்ப காலம்ன்றது பெரிய ஒரு 30-40 வருஷம் இருக்க தேவையில்ல. ஒரு 15 வருடங்கள் 10 வருடங்களுக்கு ஸ்கூலுக்கு நாங்கள் போனது நடந்து அந்த பேக்கையும் தூக்கி கொண்டு ஸ்கூல் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் பாடசாலைக்கு நாங்கள் அந்த பேக்கையும் தூக்கி கொண்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் போவோம். ஸ்கூல் போகிறது நடந்து, ஸ்கூல் விட்டு வாரதும் நடந்து. கிராமத்துளுக்கு எங்களோட பாடசாலை கிராமத்துளுக்குள்ள பாடசாலை தானே. அப்போ நடந்து தான் போகிறேன், நடந்து தான் வாரேன். அது உண்மையாக ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ். விடிய நடந்து போகிற நேரம் அந்த ஸ்கூல் பேக்கையும் தூக்கிக்கொண்டு அது அந்த நேரம் பாதமும் தான் வெயிட் தூக்கிக்கொண்டு நடந்து போகிற நேரம் அந்த 6:40 7:30 அந்த வெயில் நல்ல உடம்புல படும். அந்த வெயில் படுறதுனால உங்களுக்கு தெரியும், மார்னிங் வெயில் வந்து விட்டமின் டி. அப்போ விட்டமின் டி உடைய ப்ரொடியூஸ் எங்களுக்கு வந்து அந்த ஒளியை பெற்று எங்களுடைய தோல் விட்டமின் டி உற்பத்தி பண்ணும். அது ஒன்று எக்ஸசைஸ் நடக்கிற நேரம் நல்ல மசில் ஸ்ட்ராங் எக்ஸசைஸ் நல்ல ஒரு இன்று இருந்துச்சு. இப்படித்தான் எல்லா வீட்லையும் இப்படித்தான். ஒரு 100 பிள்ளைகள் 100 பேர் 99 பேர் நடந்து தான் போவோம். ஒருத்தர் வந்து ஒரு பைக்கில் வந்து இறங்குவாங்க, இல்லாட்டி ஒருத்தர் வீலில் வந்து 3 வீலில் வந்து இறங்குவாங்க. ஒருத்தர் இப்படித்தான் காலம் பெய்த்து கொண்டே இருந்து. இப்போ என்னன்னு பார்த்தா ஸ்கூலுக்கு அனுப்புறதும் வாகனத்தில் 3 வீல் பைக் வேன். புள்ளை நடக்கவே விட்றல. புள்ளையோட பேக்கை தூக்குறதுக்கு புள்ளை விட்றது இல்லை, அது உம்மா தூக்கிக்கிறது. ஸ்கூல் பேக்கை உம்மா தூக்கி கொண்டு போய்த்து 3 வீலில் வைக்கல. 1000 ஏற்றியாச்சு. ஸ்கூல் விட்டு வாரதும் வாகனத்தில். டியூஷன் ப்ரைவேட் டியூஷனுக்கு அனுப்புறதும் வாகனத்தில், ப்ரைவேட் டியூஷன் விட்டு வாரதும் வாகனத்தில். இப்போ பாருங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க செய்கிற மிகப்பெரிய அநியாயம் இது, மிகப்பெரிய அநியாயம். என்று சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ நடக்கிறது என்னென்றே தெரியாது. இதால் அவங்களுக்கு விட்டமின் டி பெய்த்தாச்சு. வாகனத்தில் 5 நிமிஷமும் இல்லை, ஸ்கூலில் போய் தரஞ்சாச்சு. விட்டமின் டி நினைச்சும் பார்க்கலாம். இதால் அவங்களுக்கு அந்த ஹோலில் தலை சுற்று வரணுமா, எஸ்எம்பியில் கொஞ்ச நேரம் நிற்க இல்லாது, எஸ்எம்பியில் நின்று கொண்டு பட்னு தலை சுற்று பிடிச்சி விட பின்னுக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு குரூப் நின்று நிற்கும். எப்படா விழுவா நாங்கள் பிடிச்சிட்டு போவோம்னு சொல்லி நிற்கல, எஸ்எம்பிளியில் நிற்கலாது, ஒரு ஃபங்க்ஷனில் நிற்கலாது, தலை சுற்று வருதுன்னு சொல்கிறது. உடல் பழகல்ல, உடல் நடந்து பழகல்ல, உடல் பாரம் தூக்கி பழகல்ல, உடலுக்கு விட்டமின் டி இல்லை. உம்மா தான் ஸ்கூல் பேக்கையும் தூக்குற, வாப்பா ஸ்கூல் பேக்கை தூக்குற, பிள்ளைக்கு ஸ்கூல் பேக்கில் பாரமே என்னன்னு தெரியா. இப்படி போனால் உங்களோட குழந்தைகளை நீங்கள் வந்து அது மனுஷனாக வளர்க்குறீங்களா, இல்லாட்டி வந்து நம்ம வந்து பாய்லர் கோழியா? இந்த பாய்லர் கோழியைத்தான் பிராய்லர் சிக்கன், பிராய்லர் கோழிக்கு தானே இந்த பிராய்லர் கோழியைத்தான் அப்படியே கூட்டில் வச்சுக்கணும். அதை எங்கேயும் அசை விடாமல் அப்படியே வளர்ப்பாங்க. அதை என்ன செய்யும், நல்லா பருத்து அதுக்கு கொஞ்சம் எலும்பி சின்ன சத்தம் கேட்டாலும் அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடும். இப்படித்தான் நம்மளோட பிள்ளைகளை வளர்க்குறீங்க. இதனாலே குழந்தைகளுக்கு வந்து நடக்கிறது தெரியா, ஒரு வேலை செய்யலாம், சாமான் தான் கொஞ்சம் எடுத்து வைமாண்டா, என்ன கேளா இன்னும் இப்படித்தான் சொல்ல. வீட்டில் ஒரு வேலை செய்கிறான் இல்லை, உம்மமார் சொல்கிற கவுன்சிலிங் கூட்டி கொண்டு வந்து மகனுக்கு சொல்கிறேன், ஒரு வேலை செய்கிறான் இல்லை சார், கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் சொல்லி எனக்கு ஒரு வேலை செய்கிறான்னு வேலை செய்ய விடவே இல்லையே. சின்னத்துல இருந்தே அவனை பேக்க தூக்குறதுக்கு அவனுக்கு உடல்ல, அவன் திண்ட பிளேட்டை கொண்டு அவனுக்கு கழுகி வைக்க உடல்ல, அவன் டீ குடித்த கப் அவனுக்கு கொண்டு பெற்று வைக்கிறதுக்கு உடல்ல. இல்லை நீங்களே செஞ்சுட்டு அவன் பெருசாயனத்துக்கு போகிறப்போ
அவனை வேலை செய்வானா? 5 வளையாதது 50 வளையுமா? ஒரு பழமொழி இருக்கு தானே. அதை முன்னோரும் நல்ல சைக்காலஜி ரீதியை தான் வச்சிருக்கிறான். சின்னத்திலே பழக்கணும் ஒரு வேலையை, அப்பத்தான் பெருசாயினா செய். தான் எலும்பின பெட்ட தாண்ட பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கல உம்மா மடிச்சு வைக்கிறா. உம்மா உடுப்ப கழுகி கொடுக்குறா. மேதா உம்மா காய போடுறா, வாப்பா காய போடுறா, எல்லாம் செஞ்சு தூப்புறோம். அவன் பெருசாயினாலும் கூட அதே எண்ணம். இந்த பேரண்ட்ஸுக்கு நான் கேட்குறேன், இந்த பெற்றோர்கள் கேட்குறேன். நீங்கள் இப்போ பெற்றோர்கள் வைக்கிறீங்களே, உங்களோட உம்மா வாப்பா உங்களை எப்படி வளர்த்த? அப்படி வளர்க்க போயிட்டு தான் இன்றைக்கு நீங்கள் இப்படி உஜாரா எல்லாம் செய்கிறீங்க. நீங்கள் எப்படி உங்களோட பிள்ளைய வளர்க்குறீங்க? நல்ல உங்களோட உம்மா வாப்பா உங்களே வளர்த்த மாதிரி உங்களோட பிள்ளைய நீங்கள் வளர்த்தா அதை விட ஆரோக்கியம் வேறு என்னத்தை இருக்குது? உங்களோட உம்மா அப்போ உங்களை எப்படி வளர்த்தாங்க? உங்களோட வெளியே உங்களுக்கு செய்ய வச்சாங்க. அந்த காலத்தில் கரண்ட் லைட்டிக்கல போனாங்க, வந்தீங்க, குழம்பு தூக்கினீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஸ்கூலுக்கு நடந்து தான் போனீங்க, நடந்து தான் வந்தீங்க. ஏங்கதா இதெல்லாம் செஞ்சு நீங்கள் நல்ல பொறுப்போடு இருந்தீங்க. ஏன் அந்த முறையோட பிள்ளைய கொடுக்கலான்றீங்க? அப்போ அப்படின்னு நீங்கள் வளர்ந்த விதம் பிள்ளையாயிருச்சா? நாசமாக போயிட்டீங்களா? பாலா போயிட்டீங்களா? என்கிட்ட புள்ள கஷ்டமே படப்படாது. புள்ள கஷ்டப்படப்படாதுன்றா புள்ளைய கொண்டு போய்த்து இன்க்யூபேட்டரில் அப்படியே வச்சிடும். அப்படி எங்கே கொண்டு போய்த்து அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் போட்டு மூடி வச்சிடும். கஷ்டமே படம் அப்படியே உழுக்கி. சரி, வாழ்க்கைன்றது என்னன்னா அதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் கற்றுக் கொடுக்கல உங்களோட குழந்தைக்கு அது கற்றுக் கொடுக்கும். நடக்கிறத கற்றுக் கொடுங்க. நடக்க தெரியல புள்ளோட ரோட்டில் நடக்க தெரியும். அவங்களோட பக்கம் எங்களோட பக்கம் ரோட் க்ராஸ் பண்ண தெரியா? ஸ்கூலுக்கு நடப்பிச்சு பழக்கியே இல்லை. வாகனம் 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 வெஹிக்கல் வெஹிக்கல் வெஹிக்கல். அதுக்கே மாசம் ஒரு கணக்கு. அதுக்கே மாசம் 30,000 செலவழிக்கிறாங்க. அது புள்ளோட ஸ்கூலுக்கு போயிட்டு வாரத்துக்கு. சரி, 30,000 செலவழிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கணக்கு. இதால அதுக்கு அந்த 30,000 விட 50,000 செலவழிக்கிறோம் நோய்க்கு. மகனை தலை சுத்தான், மகனுக்கு அதான், மகளுக்கு தலை சுத்தான், மெசம்பில் நிற்கலதான், மூக்கால் ரத்தம் படிதான், கொஞ்சம் ஓடினா இழைக்கிறான். சரி, அதனால ஸ்கூல் தூர இருக்குது, வாகனத்தில் போயிட்டு வர கதை வேறு. ஓகே, இங்கே டவுன் ஸ்கூல் இருக்குது, போகத்தான் வெஹிக்கிள் நடந்து போகலாவே. ஒரு ஸ்கூல் கிராமத்தில் இருக்குது, மிஞ்சி போனால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கூல் இருக்குது. அவனால் ஒரு 7 மணிக்கு எழுப்பாட்டு அனுப்பினாலும் அவன் ஒரு 7:20 ஸ்கூலுக்கு போயிட்டுருவான். சரி, எவ்வளோ விஷயம். எங்கே போய்த்து இந்த சமுதாயம் முடியுமோ எனக்கு தெரியாது. வர 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 இந்த பிள்ளைகளோட வளர்ச்சியை பார்க்குற நேரம், இந்த பிள்ளைகள் வளர விதத்தை பார்க்குற நேரம் நான் நினைக்கிறேன் எதிர்காலம் ஒன்று இந்த பெற்றோரோட வாழ்க்கை நாசமாக போயிட்டு இந்த புள்ளோட வாழ்க்கையும் நாசமாக போகிறதுக்கு காரணம் இந்த பெற்றோர்கள் தான். தயவு செய்து கொஞ்சம் அறிவோடு சிந்தித்து செயல்படுங்கள். மீண்டும் சந்திப்போம்.